ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சில்லுன்னு ஒரு வீலாக் பார்க்கலாம். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்க பரவசோலத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. லீவ் டைமில் போனதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. பார்க்கிங் பண்ணவே இடம் இல்லை. தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் இது தான். நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு டேக் கட்டிட்டு தான் உள்ளே போகணும். வெயிட் பண்ணுற டைமில் நம்ம இந்த மாதிரி ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். என் பையனை கொஞ்சம் தொந்தரவு பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதுதான் உள்ளே போகிற வழி. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பரவசோலகன் போர்ட் போட்டு அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்கு. நாங்கள் போன உடனே வந்துருன்னு சொல்லி பார்த்தா நடக்கிறோம் எவ்வளோ தூரம் நடந்துகிட்டே இருக்கோம், எதையுமே காணோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடி தான் போயிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாச்சு. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம், வெயிட்டிங் ஹால், ஸ்டோரேஜ் ரூம் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது நம்ம கொண்டு போனதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எந்த ரைட் போகலான்னு தேடிட்டுருக்கோம். கிட்ஸுக்காக சின்னதாக இருக்கிற மாதிரி போகலான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு போயிருக்கோம். இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதில் விளையாடுறதுக்கு பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் உள்ளே இருந்து அந்த ஸ்லைடரில் வந்து தண்ணியில் விழும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. என் பையன் தண்ணினாவே வரமாட்டான். இந்த தண்ணியை பார்த்தோன்னே சுத்தமாக வரமாட்டேன்ட்டான். இந்த இடத்துலையே விளையாடலாம். இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போனால் நம்ம வெளியில் போயிடுவோன்னு நினச்சிட்டு வரமாட்டேன்னு சொன்னான். அவனை ராவடி பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அடுத்ததான் நாங்கள் வந்தது வேவ்ஸு. அது வந்து டைமிங் தான் இருக்குது. மதிய டைமில் தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமுக்காக கரெக்டாக நாங்கள் வரும்போது அந்த டைம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாருங்கள், வேவ்ஸ்லாம் அழகாக வருது. ஜென்ஸுக்கு ஒரு சைடும் லேடிஸுக்கு ஒரு சைடும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வேர்ஸ் டைம் வந்து கொஞ்ச நேரம் தான், டைம் சீக்கிரம் முடிஞ்சிட்டு. மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்க கேன்டீனில் வந்து சாப்பிட்டோம். நாங்களும் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் அந்த கேன்டீனில் சாப்பிட்றதுக்காகவே சாப்பிட்டோம். இந்த சிக்கன் பீஸை பார்த்தா விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. என்னடா லெக் பீஸ் இப்படி மெலிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தது. நார்மலான டேஸ்ட் தான், ஆனால் அதுக்கே அடித்து பிடிச்சி கூட்டமாக இருந்தது. அடுத்ததான் நாங்கள் ரெயின் டிஸ்கோக்கு தான் வந்திருக்கோம். இது உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கலர் கலரில் லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து மலை மாதிரி கொட்டிகிட்டே இருக்குது. மியூசிக் போட்டிருக்காங்க. நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுலாம் இருக்குது. அது காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா நல்லா வாய் திறந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. அடுத்ததான் இந்த வாட்டர் ட்ரெயின் ரைட் தான் போகலான் இருந்தோம். அது சாப்பிட்டு முடித்தோன்னு போக முடியாதுன்னு சொல்லி இந்த ஸ்லைடரில் வந்து விளையாண்டுருந்தோம். எங்கள் அம்மா தனியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என் பையனுக்கு தான் ரொம்ப ஜாலி. எல்லா இடத்துலையும் தண்ணி பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தா நம்ம மைக்கேல் ஜாக்சன் இருந்தார். எல்லோரும் அடித்து பிடிச்சி ஓடி நின்றுட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா மேலேருந்து பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுது. அது நம்ம மேலே கொபோஸ்னு ஊற்றுது. சூப்பராக இருந்தது. இந்த பக்கெட் ஃபுல்லாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக நம்மளோன்னு ஓடி போய் அதில் நின்னாங்க. அந்த கேம் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்த கேமுக்கு வந்தோம். இது ஃபுல்லாகவே மழை வர்ற மாதிரி தான். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடுத்தது இந்த மவுண்டன் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல மலையிலேருந்து அந்த ஃபால்ஸ் ஊற்றுற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து 5 இருந்தது. நாங்கள் போகும்போது 3 அருவி தான் இருந்தது. சம்மர் டைமில் இங்கே வந்தோம்னா நமக்கு வெளியே வர்றதுக்கு மனசே வராது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். தண்ணியிலேயே இருந்துக்கலாம். இங்கே பாருங்கள், வர மாட்டேன்றான். ஒவ்வொரு கேம்லேருந்து அவனை அடுத்த கேம் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவனுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா போகிறதுக்குள்ளே டைம் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லாமே இந்த பக்கம் வந்துட்டான். வந்து பார்த்தா எங்கள் கிட்ஸுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. பெரியவங்களும் ஃபுல்லாகவே நின்றுருக்காங்க. ஆனால் இது கிட்ஸுக்கு தான் பார்க்கறதுக்கு ரொம்ப தண்ணி வந்து ஃபோர்ஸ் இல்லாமல் அழகாக மழை மாதிரி வருது. சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்லேருந்து அப்படியே வந்து சவர் மாதிரி கொட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு டைம் வச்சு விளையாண்டுட்டு அதுலேருந்து வெளியே வந்தால் தான் அடுத்த கேமுக்கு போக முடியும். நான் கிளம்பும்போது என்னென்னலாம் விட்டுட்டேன்னு சொல்கிறேன். நிறைய விட்டுட்டோம். ஃபுல்லாகவே தண்ணியில் தான் விளையாண்டுருக்கான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அவனை கூட்டிகிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். குதிரை சேரட் வச்சுருந்தாங்க. அதில் எங்கள் அம்மா போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால நான், எங்கள் அம்மா, என் பையன் 3 பேர் போனோம். ஆனால் ரேட் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒருத்தருக்கே 100 ரூபா வாங்கினாங்க. ஒட்டகம் கூட இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டகத்தை பார்த்துருந்தா அதில் போயிருந்துருப்போம். அடுத்ததான் இந்த கேட்டபில்லரில் ஒரு ரைட் போயிட்டு அடுத்ததுக்கு போகலான்னு போனோம். இங்கே என்னென்ன குடனா இருக்குன்னு பார்த்தா இங்கே அந்த வந்து கோஸ்ட் ஹவுஸு, இந்த மாதிரி பால் கேமு, இந்த மாதிரி சின்ன கேம்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் சும்மா 2 கேம் மட்டும் போயிட்டு கோஸ்ட் ஹவுஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியே அந்த கொரிலா இருக்குது. அந்த கொரிலா கூட இங்கே 2 பேரும் என்ன அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க.
கொர்லா கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லைடரில் விளையாடுறது. இங்கே போயிட்டானா இவனை கூட்டு வரதுக்குள்ளே முடியவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். வாடா நிறைய ரைட்லாம் இருக்குது வான்னு சொல்லி கூட வரவே மாட்டேன்னு இதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி பெரிய ரைடே வந்து கம்மியாக தான் இங்கே இருக்குது. அதுக்கே நாங்கள் போகல. நாங்கள் வர டைமுக்கே 5 மணி ஆகிடுச்சி. அப்போ வர டைம் நிறைய இதில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா இருந்தவங்களோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய டிக்கெட்லாம் வாங்கி முடிச்சவங்களுக்கு. சரி கடைசியாக இந்த 70 தேட்டராவது பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அதுக்கு வெயிட் பண்ணது ரொம்ப டைம் வேஸ்ட்டு. 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம். அது 15 மினிட்ஸாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். காலையில் சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் இருக்கிற எல்லா கேமுக்கும் ஒரு 1/2 hour டைம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் எல்லா கேமும் சீக்கிரமாக விளையாண்டு முடிக்க முடியும். நாங்கள் ரிட்டன் வரும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே வெளியில் வந்துட்டாங்க. இந்த தீம் பார்க்கில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.